சென்னை 7 கிணறு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் 5 இளைஞர்களை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். சுரேஷ்குமார், அந்த 5 பேரை பிடித்து விசாரிக்க என்ன காரணம்? மணிமாறன், தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் என்ஐஏ அதிகாரிகள் காலை 5 மணி முதல் முகாமிட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கிய காரணமாக பார்த்தோம் என்றால் தீவிரவாத செயல்களுக்கு இந்த அவாலா பணம் பரிமாற்றப்பட்டதா என்பதுதான் இந்த முக்கிய தீவிர சோதனைக்கு காரணமாக இருக்கிறது. சென்னை 7 கிணறு பகுதியில் அதிகாலை 5 மணிக்கு வந்த இந்த என்ஐஏ அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். அங்கு இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த இளைஞர்கள் ஒரு 5 பேரை பிடித்து அவர்கள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த தீவிரவாத பயங்கரவாதி சம்பந்தப்பட்ட ஒருவர் கர்நாடக மாநில பெங்களூரு பகுதியில் இருப்பதாகவும் அவர் சிறையில் இருக்கக்கூடிய அவருடைய வங்கி கணக்குக்கு சில பரிமாற்றங்கள் நடைபெற்றதாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் இங்கு சென்னையில் முகாமிட்டு இந்த சோதனையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பிடாரி கோயில் தெரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த 5 இளைஞர்களை பிடித்து விசாரித்த நிலையில் அங்கிருந்து தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த கட்டடத்தில்தான் கொண்டு வந்து அவர்களை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம் என்பது சம்பந்தப்பட்ட அந்த சோதனை நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் கூட மண்ணடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4 மாடி கட்டடத்தில் தான் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்கு அழைத்து வந்து அந்த இளைஞர்களை விசாரிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியை சேர்ந்த அசான் அலி எனக்கூடிய ஒரு 27 வயது இளைஞரிடம் முக்கியமாக இந்த என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். 4 பேர் கொண்ட இந்த என்ஐஏ அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டு இந்த விசாரணையில் பல்வேறு விவரங்களை அவரோட கேட்டு வருகிறார்கள். அவருடைய வங்கி கணக்கிலிருந்து யார் யாருக்கெல்லாம் பணம் பரிமாற்றம் நடைபெற்றது, அவால பணம் எங்கெங்கெல்லாம் கைமாற்றப்பட்டது, யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது, குறிப்பாக பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளோடு எந்த வகையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறதா போன்றவை குறித்தும் இவர்கள் இந்த தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய சிலரிடம் விசாரித்த பொழுது இங்கு காலை முதலே ஒரு 6:45 மணி அளவில் இந்த கட்டிடத்துக்கு வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கு தங்கியிருக்கக்கூடிய நபரிடம் கேட்கலாம், சார் எவ்வளவு பேர் வந்தாங்க, என்ன மாதிரிலாம் அங்க நடந்துட்டு இருக்கு? என்னன்னு தெரியல சார், காலையில் நாங்கள் படுத்து கிடந்தோம், கீழே படுத்து கிடந்தோம். பார்த்தா காலைல 8-9 மணிக்கு எழுப்பி வர்றோம். மேலே ஆளுங்க வந்து கூட்டமாக இருக்காங்க. என்னங்கிறது தெரியல. பசங்க ஒரு 3 பசங்க தங்கியிருந்தானுவோ, சும்மா அப்படி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு பசங்க தான். என்னங்கிறது தெரியல, அது விவரம் தெரியல. அசான் அலின்னு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவர் ஏதாவது உங்களுக்கு பழக்கமானவரா, தெரிஞ்சவரா? அசாம் அலின்னு யாருமே எனக்கு அங்கே இல்லையே, எங்களுக்கு தெரிஞ்ச யாருமே கிடையாது. அசாம் அலிங்கிறது யாருமே கிடையாதுங்க. மணிமாறன், நாம் பார்த்தது போல இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கு என்ன நடந்து கொண்டிருப்பது என்று தெரியவில்லை. ஏனெனில் அந்த தளத்தில் 3 மாடி கட்டிடங்கள் வரையில் கடைகள் மற்றும் ரூம் போன்ற அறைகள் இருப்பதாகவும் 4வது மாடியில் ஒரு சிறிய அறை இருப்பதாகவும் அங்குதான் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. காலை 6:45 மணிக்கு தொடங்கி தற்போது நிலையில் சுமார் 10 மணிக்கு மேலாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் சென்னையில் மட்டுமில்லாமல் ராமநாதபுரத்திலும் இதேபோல் என்ஐஏ அதிகாரிகள் இந்த விசாரணையினை சோதனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். 2023 தீவிரவாத தொடர்பாக என்ஐஏ பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக அந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. இந்த பகுதியில், அதாவது என்ஐஏ சோதனை மற்றும் விசாரணை காரணமாக சென்னையில் இந்த மண்ணடி மற்றும் இந்த 7 கிணறு பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மணிமாறன், தொடர்ச்சியாக விவரங்களை சேகரியுங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.